6 முதல் 34 வரையுள்ள 5ஆல் வகுப்படும் எண்களின் சராசரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தட் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஷார்ட்கட் பார்ப்போம். சரிங்களா? 6 முதல் 34 வரை உள்ள அப்படின்னா 6வது நம்பர்லேருந்து 34க்குள்ள 5ஆல் வகுப்படும் எண்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6க்கு அப்புறம் 5ஆல் வகுப்படுற நம்பர் என்ன? 10, 15, 20, 25, 30, 34 வரைக்கும் தானே. அப்போ 34க்கு முன்னாடி 30 வரைக்கும் எழுதுனா போதும். இதனுடைய 5ஆல் வகுப்படும் எண்களின் சராசரி கேட்டிருக்காங்க. சராசரி அப்படின்னாலே மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 5 நம்பர் இருக்குது. இது 5ஐயும் கூட்டி 5ஆல் வகுத்தா அதுதான் சராசரி. சரிங்களா? அப்போ கூட்டுங்க. கூட்டினா எவ்வளோ வரும்? 100 வரும். சரிங்களா? 100 எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால் அத்தனையால் டிவைட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5. 5ஆல் டிவைட் பண்ணால் 100/5 எவ்வளோ ஆச்சு? ஒரு 5 5 25 100. ஆன்சர் 20. சரிங்களா? இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சராசரி அப்படின்னால ஃபஸ்ட்டு இந்த என்ன பவுண்ட்ரியோ அதை எழுதிக்கணும். அதாவது 6லேருந்து 34 வரைக்கும் 5ஆல் வகுப்படக்கூடிய எண்களை முதல் எழுதிக்கணும். சரிங்களா? ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா 10, 15, 20, 25, 30. ஃபஸ்ட்டு இந்த எண்களை ஃபுல்லாக எழுதிக்கணும். 6 முதல் 34 வரை உள்ள 5ஆல் வகுப்படும் எண்கள் இதுதானே. சரிங்களா? இப்போ சராசரியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர் இருக்கா? இந்த நம்பருக்கு இந்த நம்பர், இந்த நம்பருக்கு இந்த நம்பர். சரிங்களா? எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது? 20. சரிங்களா? இதை வந்து எப்பயுமே ஆர்டராக எழுதிட்டிங்கன்னா தான் இந்த மெத்தட் வந்து சூட்டபுள் ஆகும். சரிங்களா? அப்போ இதுதான் ஷார்ட்கட். அப்போ இதுதான் ஆவரேஜ். எப்பயுமே நடு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ஆவரேஜாக வரும். ஸோ ஆன்சர் வந்து 20. ஆப்ஷன் சி.